Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. நீங்கள் யாரும் இருக்காதீங்க, ஒரு ரூமில் நாங்கள் 2 பேரும் தனியாக பேசணும் அப்படின்னாரு. நாங்கள் இதை ஜெயசுதாட்ட சொன்னோம், இந்த மாதிரி அவர் உங்களோட தனியாக பேசணுன்றாருன்னு. ஐயோ ஏன் சார் இதெல்லாம் வேணாம் சார், ரொம்ப ஏவிஎம் ஸ்டூடியோக்குள்ளார வேறு எங்கேயும் ஹோட்டலில் போடலை ரூமு. அவர் வந்து பேசினார், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினார். என்ன தான் பேசினாரோ தெரியாது. நம்ம சொல்கிறது ஆர்டிஸ்ட் கேட்கணும். நாங்கள் கொடைக்கானல் எடுக்கணும்னா அவங்க கொடைக்கானலுக்கு வந்து தான் ஆகணும். இன்றைக்கி வந்து ஆர்டிஸ்ட்டு பின்னால் இவங்க ஓடுறாங்க. முதல் பெரிய பட்ஜெட் படம்னா பக்த பிரகலாதா, அதுக்கு நிறைய பெரிய பெரிய செட்டுகள். அது பொன் குழந்தையா இருக்குது. நமக்கு வந்து பையன் நாளில் வேணும் பிரகலாதாவுக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னோட இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் அதுக்கு முடி எடுத்துடுவோம் சார், எடுத்துட்டு டோப்பாக போட்டுவிடுவோம் அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடுச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஈஸ்ட்மன் கலரில் எடுக்கிறதுக்கும் என்ன எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த டைமில் இருந்து? ஒரு ரோல் வந்து 800 rupeesங்க பிளாக் அண்ட் ஒயிட். கேரோவில் போய் நான் இறங்கின உடனே அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டேன் நான். எல்லாருமே எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னாங்க. நம்ம நாட்டு நடிகனை ஒரு சிறந்த நடிகன் அவங்க செலக்ட் பண்ண இந்த கண்ட்ரிக்கு நான் வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜிக்கிட்டே நான் அதை ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். ஆசிய ஆப்பிரிக்கா நடிகர் திலகம் ரெக்கக்னைசேஷன், ஃபர்ஸ்ட் டைம் ஏ தமிழ் ஸ்டார் கெட்டிங் ஏ ரெக்கக்னைசேஷன் இன் அப்ராட் கண்ட்ரி. இப்போ ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கிறோம்னா மினிமம் 200 to 250 கோடி தேவை. அதில் 100 கோடி அவரோட சம்பளத்துக்கே போகுது. சினிமாவோட அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு. நீங்கள் வந்து ரெண்டுத்தையுமே பார்த்துருக்கீங்க. 2000 சம்பளம் உங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க, இப்போ 200 கோடி ரூபாய் சம்பளம் இருக்கும் போது நீங்கள் இருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க? இது இன்றைக்கி வளர்ச்சி அப்படி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் எங்கள் அப்பாவோட ஆங்கிளிருந்து நான் பார்த்தேன்னா, அவர் வந்து எதையுமே ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு தான் படம் எடுப்பார். ஒரு படம் எடுக்கிறோம்னா அதுக்கு ஹீரோவுக்கு எவ்வளோ சம்பளம், ஹீரோயினுக்கு எவ்வளோ சம்பளம், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சம்பளம், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த பிக்சருக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு, இது எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸ்ரீவள்ளின்ற படம் 2 லட்சத்தில் எடுத்தார். 3000 ரூபா சம்பளம் டிஆர் மகாலிங்கத்துக்கு, குமாரி ருக்மணிக்கு மாத சம்பளம், 3 வருஷம் கான்ட்ராக்ட். அந்த 3 வருஷத்துக்குள்ளே ஒரு வேளை அவங்களுக்கு வேறு படம் வந்ததுன்னா அவங்க நம்மகிட்ட சொல்லிவிட்டு நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்டில் கேன்சல் பண்ணிட்டு அவங்க வெளியில் போயிடலாம். இப்போ 2 லட்சம் படத்தோட பட்ஜெட்னா அது எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து அப்போ ஃபாதர் வந்து அவர் எழுதியிருக்கிறார் புக்கில் 15 மடங்கு அந்த செலவு பண்ணது போல் அவருக்கு 30 லட்சம் கிட்ட வசூலாயிருக்கும். ஆமாம், அன்றைக்கி அது பிக்கஸ்ட் ஹிட்டு. அது 15 மடங்கு எனக்கு லாபம் வந்தது அந்த படம். இப்போ முதல்ல இப்போ ஏவிஎம் ஸ்டுடியோன்னு சொன்னாங்க, எடுக்காத படங்கள் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஒரே செட்டுக்குள்ள ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஐயா ஷூட் பக்கம், ஒரு பக்கம் சிவாஜி சார் பக்கம், ஜெமினி கணேசன் அவர்கள், எல்லா நட்சத்திரங்களும் ஒரே ஒரு கூரைக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்போ முதல்ல வந்து ஓகே ஸ்டுடியோ விட்டு நம்ம வெளியில் போகலாம், வெளிநாட்டில் படம் எடுக்கலாம், இல்லை வெளியூரில் படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு படம்னா என்ன சார்? ஒரு அதிக பட்ஜெட்டாகவே கொஞ்சம் ஒரு பெருசாக ஒரு விஷனரியாகவே பெருசாக பண்ண படம்னா? நாங்கள் ஒரு கதை ரெடி பண்ணோங்க ஹிந்தியில் ரிஷி கபூர் வச்சு எடுக்கிறதுக்காக. அது அந்த சமயத்தில் ரிஷி கபூர் வந்து பாபின்னு ஒரு படம் சூப்பர் ஹிட்டாக இருந்தது. நாங்கள் போய் ரிஷி கபூரை சந்தித்து பேசணும். அந்த படம் வந்து பேங்காக்கில் எடுக்கிற கதை. அந்த கதையை கேட்டுட்டு ரிஷி கபூர் ஒத்துக்கிட்டான் நடிக்கிறதுக்கும். ஓகே நான் வரேன் பண்ணுறேன்னு எல்லாம் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் யாருன்னு கேட்டான். நாங்கள் சொன்ன ஜெயசுதான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, நாங்கள் அதை தான் மைண்டில் வச்சு எடுக்கலாம்னு இருக்கிறோம். நான் அவங்கள நேரில் பார்க்கணுன்னா, இல்லை ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறோம், ரஷ் இருக்குது, நாங்கள் அதை போட்டு காமிக்கிறவங்களுக்கு இன்னும் இல்லை அதெல்லாம் வேண்டாம், நேரில் நான் வரேன், மெட்ராஸுக்கு ஷூட்டிங்க்கு வரேன், வர போகும்போது நீங்கள் ஜெயசுதாவை எனக்கு அறிமுகப்படுத்துங்க, நான் நேரில் பேசிக்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு நாங்கள் வந்து அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் யாரும் இருக்காதீங்க, ஒரு ரூமில் நாங்கள் 2 பேரும் தனியாக பேசணும் அப்படின்னாரு. நாங்கள் இதை ஜெயசுதாட்ட சொன்னோம், இந்த மாதிரி அவர் உங்களோட தனியாக பேசணுன்றாருன்னு. ஐயோ ஏன் சார் இதெல்லாம் வேணாம் சார், ரொம்ப நீங்கள்லாம் கூடவே இருந்துக்குங்க அவரோட பேச போகும்போதுன்னு. சரி அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்கள் வெளியில் தான் இருக்க போகிறோம், அஃப்கோர்ஸ் ஏர் கண்டிஷன் ரூமு, பட் ஜஸ்ட் வி வில் பி அவுட் சைட், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஏவிஎம் ஸ்டூடியோக்குள்ளார வேறு எங்கேயும் ஹோட்டலில் போடலை ரூமு அப்படின்னு சொன்னால் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் வந்து பேசினார், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசினார். என்ன தான் பேசினாரோ தெரியாது. வெளியில் வந்தார். வந்த உடனே நாங்கள் அப்போ எப்படி டேட்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்டோம். நான் இப்போ பாம்பேக்கு போன நாளைக்கு
அப்போ தேவர் ஃபிலிம் ஷூட்டிங்காக இங்கே மெட்ராஸ்க்கு வந்திருந்தார். சரி. அப்போ நாளைக்கு பாம்பேக்கு நான் போகிறேன், உங்கள் மேனேஜர் வந்து பார்க்க சொல்லுங்கள், நான் டேட்ஸு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டார். ஸோ அவர் ஒத்துக்கிட்டாரு நினச்சோம் நாங்கள். அப்போ எங்கள் மேனேஜர் போய் பாம்பேயில் அவரை பார்த்து, என்ன சார் எப்போ டேட்ஸுன்னு. சார் முதல்ல ஹீரோயினை, எனக்கு பிடிச்ச ஹீரோயினை போடுங்க, நான் டேட்ஸ் கொடுக்குறேன். ஏன் சார் அந்த ஜெயசுதாவோட நீங்கள் பார்த்து பேசுனீங்களே அப்படின்னு. இல்லை, எனக்கு அந்த ஜெயசுதாலாம் ஒத்து வராது. எனக்கு சுலட்சணா பண்டிட்டுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறா இங்கே ஹிந்தியில் என்னோட ஆக்ட் பண்ணுறா, அவளை நீங்கள் போட்டால் நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ ஃபாதர் சொன்னார், அது முடியாது, சொல்லிவிடுப்பா, சுலட்சணா பண்டிட்டை போட்டு எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் எடுக்க மாட்டோம். நாங்கள் வந்து எங்களுக்கு சொல்கிற ஆர்டிஸ்ட் தான் நாங்கள் போடுவோம். ஜெயசுதா வேண்டாம்னா வேறு ஆர்டிஸ்ட்டை மெட்ராஸில் நாங்கள் காமிக்கிறோம். ஆனால் நீ சொல்கிற ஆர்டிஸ்ட்டை போட்டு நாங்கள் எடுக்க மாட்டோம் சொல்லு அப்படின்னு மேனேஜர் விட்டு சொல்லிவிட்டார் ஃபாதர். அவன் போய் மேனேஜர் சொன்ன உடனே அவன் சொன்னான்னா, அப்படின்னா நான் இந்த படத்தில் நடிக்கவே இல்லை அப்படின்னா. சரி, உனக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அதை நீ கொடுத்துடுன்னு மேனேஜர் கேட்டிருக்கிறார். அது நான் 2 தடவை மெட்ராஸுக்கு வந்தேன், ஜெயசுதா ஒரு தடவை பார்த்தேன், ஒரு தடவை உங்களோட கதை கேட்க வந்தேன், இதுக்கு சரியாக போயிடுச்சுட்டான். அந்த மாதிரி வெளிநாட்டில் போய் எடுக்கிறதா இருந்தால் திரும்ப கொடுக்கவே இல்லை, நம்ம கொடுக்கல. ஓகே. ஸோ அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணோம், நாங்கள் வேறு யாரையும் போட்டு எடுக்க விரும்பலை. ஆனால் இது எவ்வளோ ஒரு கம்பீரமான விஷயம் சார். ஏன்னா இப்போ ரொம்ப கரண்ட்டாக நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிற ஒரே விஷயம், அப்போ ரிஷி கபூர் அந்த டைமில் அவ்வளோ ஒரு மார்க்கெட்டில் டாப்பில் இருக்க ஒரு ஹீரோ, அவர் சொன்னார், அவர் வேற ஒரு ஹீரோயினை போட சொல்கிறாங்க, நீங்கள் வேணான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்க சூழல் எப்படி இருக்குன்னா, எப்படியாச்சும் அந்த ஹீரோவோட 2 மாதம் டேட்டை மட்டும் வாங்கிட்டா போதும், அந்த ஹீரோ சொல்கிறவர் தான் டேரக்டர், ஹீரோ சொல்கிறவங்க தான் ஹீரோயின், காமெடின் எல்லாத்தையும் ஹீரோ முடிவு பண்ணுறாரு. ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பணத்தை போட்டாலும் அவங்க அந்த முதலாளின்ற ஒரு கம்பீரத்தோடு இல்லை. ஆனால் அப்பத்துலேருந்து ஐயா அந்த ஒரு கம்பீரம், அவர் சொல்கிறது தான் கரெக்டான அந்த ஒரு விஷயம் தான். பியூட்டிஃபுல். அன்றைக்கி எல்லாருமே அப்படியே தான். தயாரிப்பாளர்கள் டிஆர் சுந்தரம், மாடர்ன் தேட்டர்ஸ், எஸ்எஸ் வாசன், நாகிரெட்டி, இவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் கமாண்டில் தான் அவங்க வச்சுருந்தாங்க. நம்ம சொல்கிறது ஆர்டிஸ்ட் கேட்கணும், நாங்கள் கொடைக்கானல் எடுக்கணும்னா அவங்க கொடைக்கானலுக்கு வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி அன்றைக்கி கமாண்ட் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஆர்டிஸ்ட்டு பின்னால் இவங்க ஓடுறாங்க, அது ரொம்ப தப்பு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் மாறி போச்சு, நம்ம அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு நம்ம யார்? முதல்ல ஏவிஎம் எடுத்த ஒரு பெரிய பட்ஜெட் படம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பெரிய பட்ஜெட் படம்னா பக்த பிரகலாதா. அதுக்கு நிறைய பெரிய பெரிய செட்டுகள், எல்லாமே செட்டும் ரிச் செட்டு. எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த டைமில் பிளான் பண்ண ஒரு பட்ஜெட்? அந்த சமயத்தில் பண்ணது எனக்கு அது நினைவில் இல்லை. சரி சரி. ஆனால் அது பிரம்மாண்டமான செலவு செய்து எடுத்த படம். அது எடுக்க போகும்போதே எங்கள் அப்பாவுக்கு அது 3 லாங்குவேஜில் எடுக்கணும். ஆனால் அது ஸ்ட்ரைட் டேக்கிங் தெலுங்கு தான். ஓகே. தெலுங்கு ரிலீஸு சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அப்புறம் தமிழும் ஹிந்தியும் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி எடுத்தார். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு தெலுங்கில். அப்போ தெலுங்கு படத்தை நாங்கள் போட்டு காமிச்சோம் ரைட்டர்ஸ்க்கு, ஆரூர் தாஸ், அப்புறம் வேறு சில ரைட்டருங்க. அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் இதை திருப்பி எடுக்கணும்னா இந்த மாதிரி ரங்காராவ், அஞ்சலி தேவியெல்லாம் என்ன பிரம்மாண்டமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தையும் அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணியிருக்கு, பிரகலாதாவா ஆக்ட் பண்ணது. ஒரு பத்திரிகை நிருபரோட பொண்ணு அது. அப்படியா? பேசும் படம்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் அவர் ஒரு உதவி ஆசிரியராக ஒர்க் பண்ணார். ஏதோ ஒரு ரிவ்யூக்கு படம் ப்ரீவியூ பார்க்குறதுக்காக போகும்போது அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தார். அதை பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நாகேஸ்வர் ராவ்னு, தெலுங்கு அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் இந்த குழந்தை நம்ம கதைக்கு அற்புதமாக இருக்குது, அது பொன் குழந்தையாக இருக்குது, நமக்கு பையன் நாளில் வேணும் பிரகலாதாவுக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் அதுக்கு முடி எடுத்துருவோம் சார், எடுத்துகிட்டு டோப்பா போட்டுவிடுவோம் அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அது ஒன்று அழுகுது. அந்த மாதிரி ஒரு ரோலில் தான் அந்த குழந்தை பண்ணிச்சு. இப்போ அந்த படத்தை பார்த்து ஆரூர்தாஸ், சார் டப் பண்ணுவோம், நீங்கள் டப்பிங் பண்ணு, நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக லிப் சிங் பண்ணி நான் பண்ணி கொடுக்குறேன், இதை தமிழில் அப்படியே தெலுங்கு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ அது காமெடி போர்ஷன் நாங்கள் டிஎஸ் பாலையாவையும் கருணாநிதினு ஒரு காமெடியன் அந்த காலத்தில், அவங்க 2 பேரையும் வச்சு காமெடி மாத்திரம் தனியாக எடுத்து அதே செட் அப்படியே வச்சுருந்தார் ஃபாதர். இந்த செட்டெல்லாம் கலைக்கவே இல்லை. ரிலீஸ் ஆகி ஒப்பீனியன் வர வரைக்கும் அவர் எப்போவுமே வெயிட் பண்ணுவார். அதே செட்டில்
அவங்க போர்ஷன் மாத்திரம் எடுத்து ஜாயின் பண்ணி தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணோம், ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணோம். ஆல் லாங்குவேஜஸில் சூப்பர் ஹிட் அது. அந்த செலவை கட்டுப்படுத்த தெலுங்குல மாத்திரம் ஓடினா அந்த செலவு கட்டுப்படி ஆகாது. அதனால அவர் வந்து 3 லாங்குவேஜில் பண்ணினாதான் நமக்கு அந்த காஸ்ட் கவர் ஆகும். இதை ஃபாதர் யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னா எஸ்எஸ் வாசன்கிட்ட. எஸ்எஸ் வாசன் அந்த காலத்தில் சந்திரலேகான்னு ஒரு படம், பெரிய பிரம்மாண்டமான படம். ஆனால் அது தமிழ்நாட்டில் அது அந்த செலவு சம்பாதிக்க முடியாதுன்னு அவருக்கு அப்போவே தெரியும். அப்போவே அவர் பிளான் பண்ணி இதை டபுள் லாங்குவேஜ், தமிழ் அண்ட் ஹிந்தி. ஸோ ஹிந்திக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு செட்டெல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு சில நடிகர்களை மாத்திரம் போட்டு ரீடேக் பண்ணிக்கலான்னு முதல்ல பிளான் பண்ணி எடுத்தார். அதே மாதிரி அதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணார் ஹிந்தியில். இதுதான் எங்கள் ஃபாதருக்கு இன்ஸ்பிரேஷன். அதுதான் இப்பயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பெரிய நடிகர்கள் வரும்போது அந்த படத்தை வந்து ஒரு பேன் இந்தியா மூவின்னு இப்போ லேபிள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பேன் இந்தியா தான். இங்கிலீஷ்லையும் டப் பண்ணாரு. எஸ்எஸ் வாசன் இங்கிலீஷ்லையும் டப் பண்ணி ஆங்கிலத்துலையும் ரிலீஸ் பண்ணார். அது அந்த மாதிரி அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் ஃபாதர் வந்து இந்த பக்த பிரகலாதாவை 3 லாங்குவேஜில் பண்ணாங்க. எதையுமே பட்ஜெட் பண்ணி தான் எடுப்பார், இன்க்ளூடிங் அன்பேவா. அன்பேவா கூட செட்டு போட போகும்போது இந்த படம் எம்ஜிஆர் வச்சு எடுக்கிறோம், எம்ஜிஆருக்கு இன்னைக்கு மார்க்கெட் என்ன, அந்த ப்ரைஸுக்கு நம்ம வந்து அதை தான் எய்ம் பண்ணணும். அதுக்கு மேலே வரலாம், வராமையும் போகலாம், அது வேறு விஷயம். இன்னைக்கு ஹையஸ்ட்டு அவர் படம் என்ன ரீச் ஆகிருக்கோ அதுதான் நம்மளுடைய பட்ஜெட். அதுக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்ற கண்டிஷனில் தான் படம் எடுத்தார். இப்போ படத்தை ஈஸ்ட்மன் கலரில் எடுக்கலான்ற பண்ண முடியும், அப்போ பண்ண முடிவு தான். ஆமாம். அதுக்கான செலவு எப்படி சார்? ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஈஸ்ட்மன் கலரில் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த டைமில் இருந்துச்சு? அப்போ வந்து 4 மடங்கு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஒரு ரோல் வந்து 800 rupeesங்க பிளாக் அண்ட் ஒயிட் அந்த காலத்தில். 800 rupees 1000 feet. ஓகே, 1000 feet வந்து 800 feet. அது வந்து ஒரு படம் எடுக்கணும்னா 12,000 அடி படம்னா 24,000 அடி தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதான் ஒரு டேக் எடுத்தோம், தப்பாக போச்சுன்னா 2வது டேக் எடுக்கலாம், அவ்வளோதான். திருப்பி நம்ம இன்னொரு டேக் எடுத்தோம்னா இப்போ ஃபிலிம் வந்து வேஸ்ட் ஆகுது. எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு நெகட்டிவ் வந்து இங்கே இந்தியாவில் கொடாக்கில் இருக்கும். ஆனால் நம்ம போய் அங்கே வாங்க முடியாது. ஃபிலிம் சேம்பர் ரெக்கமெண்ட் பண்ணணும், அப்புறம் அதுக்கு தகுந்த நம்ம ப்ரூஃபை காமிக்கணும். நான் இன்னாரை போட்டு எடுக்கிறேன், இந்த ஸ்டுடியோவில் எடுக்கிறேன், எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத ஆத்தரைசேஷன் வந்தால் தான் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் மொத்தமாக வாங்கி வைக்க முடியுமா? ஏன்னா இப்போ இவ்வளோ படங்கள் ஒரே இடத்துல ஏவிஎம் பண்ணதுன்னா நிறைய கேன்ஸ் வாங்கி வச்சுக்க முடியாது. அந்தந்த படத்துக்கு தான் இப்போ பக்த பிரகலாத் அதை எடுக்க போகும்போது ஹிந்தியில் மெஹர்பான் ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுவும் ஈஸ்ட்மன் கலர், இதுவும் ஈஸ்ட்மன் கலர். அதுக்கு வாங்கின நெகட்டிவ் அந்த படத்துக்கு உண்டான லென்த்துக்கு அவன் கொடுத்துருக்கான். 15 ரோல் எங்களுக்கு, அது போல் 2 மடங்கு வேணும்னா 30 ரோலுக்கு தான் சாங்ஷன் பண்ணியிருக்கான். 30 ரோல் உடனே கொடுக்க மாட்டான். ஏன், எதனால? அது கொடுக்குறது அவங்களுக்கு லாபம் தானே சார்? இல்லை அப்படின்ட்டு இல்லை, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு லாபம் தான். பட் அதெல்லாம் இம்போர்ட்டட், அது ஓகே, வெளிநாட்டில இருந்து வர்றது. அது எல்லாம் டாலரில் பே பண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. அதனால தான் நடுவில் தமிழ் படங்கள் இப்போ ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். கலரில் எடுக்க முடியல. யாரும் ஒருத்தர் சிலர், அலிபாபா அண்ட் 40 Thieves, இன்னொரு ஏதோ ஒரு படம் தான் அவங்களுக்கு வெளிநாட்டில் படம் விற்க முடிஞ்சிருந்தது. அதை வச்சு அவங்க வாங்கி கலரில் எடுத்தாங்க. இல்லாட்டினா மற்றவங்களால கலரில் எடுக்க முடியல. அப்போ வந்து ஃபாதர் என்ன பண்ணார், அந்த ஜெர்மனி வந்து 2ஆக பிரிஞ்சது, ஈஸ்ட் ஜெர்மனி அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி. அதில் வந்து வெஸ்ட் ஜெர்மனியிலேருந்து ஆக்ஃபா வந்துட்டு இருந்தது. ஈஸ்ட் ஜெர்மனி வந்து ஆக்ஃபா கம்பெனி வந்து அங்கே இருந்தது, இங்கே இருந்தது. 2 பக்கமும் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி. அது பிரிஞ்ச உடனே அந்த ஈஸ்ட் ஜெர்மனியில் ஆர்ஓன்னு அவங்க வந்து அந்த கம்பெனி பேரை மாற்றினாங்க, ஆர்ஓ ஃபிலிம்ஸ்னு, ORWO, ஆர்ஓ. ஸோ ஃபாதர் நேராக ஈஸ்ட் ஜெர்மனிக்கு போனார். நாங்கள் வந்து இந்தியன் ருப்பியில் உனக்கு பே பண்ணுறோம், நீ வந்து எங்களுக்கு நெகட்டிவ் சப்ளை பண்ண முடியுமா, கலர் நெகட்டிவ் அப்படின்னு உடனே அவனுக்கு மார்க்கெட்டே கிடையாது. ஏன்னா வெஸ்ட் ஜெர்மனி ஆக்ஃபா வந்து த்ரூ அவுட் யூரோப்பில் எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஈஸ்ட் ஜெர்மன் வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரியாக போனதுனால யாரும் வாங்கலை. இப்போ நம்ம போய் அப்ரோச் பண்ண உடனே அவன் கொடுத்துட்டான், உங்களுக்கு நான் நெகட்டிவ் ரோல்ஸ் வந்து கலர் நெகட்டிவ் ரோல்ஸ் சப்ளை பண்ணுறேன், நீங்கள் வந்து இந்தியன் ருப்பியில் பே பண்ணலாம். செம்மின்னு ஒரு படம் எடுத்தார், மலையாளத்தில் ஷீலாவை போட்டு எடுத்தாங்க. அந்த படம் சூப்பர் ஹிட், ஃபஸ்ட் பிக்சர் இன் ஆர்ஓ கலர், பிக்கஸ்ட் ஹிட். ஆல் இண்டியாவில் அந்த படம் ஓடிச்சு, ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் போய் அவார்டு வாங்கிச்சு. அந்த சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்தது, இந்த ஆர்ஓ கலரில் நம்ம படம் எடுக்க முடியும்னு சொல்லி. அப்போ முதல் தமிழ் படம் வந்து
16 வயதினிலே. ஓகே, ஆரோ கலர். ஆமாம், ஆர்ஓ கலரில் அந்த படமும் ஹிட் ஆச்சு. 2 கலர் படம் ஹிட் ஆன உடனே ஆர்ஓவுக்கு பெரிய டிமாண்ட் வந்தது. ஏன்னா எல்லாரும் பிளாக் அண்ட் இது இந்தியன் ருபீஸ் கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு உடனே நிறைய தமிழ் படங்கள் அப்போ தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர் ஏற ஆரம்பித்தது. கலர்ல தமிழ் படம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு ஒருத்தர் இங்க இருந்து ஜெர்மனி போயிருக்காரு. அதுதான் அங்க இருந்து கம்பெனியோட டைப் பண்ணி அவன் வந்து ஃபுல்லா சவுத் இந்தியா பூரா எங்களுக்கு ஏஜென்சி கொடுத்தான். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாமே கலர் படம்னா ஆர்வ கலர். எடுக்க முடியாதவங்க ஆர்வம். அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஏவிஎம்மோட மியூசிக்கும் சரி, ஏவிஎம்மோட லோகோவும் சரி, இல்லை அப்பா எடுத்த அந்த டிசிஷன் மேக்கிங் லைக் நிறைய விஷயங்கள் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது வாட் வாஸ் த ஒன் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும் சார் டோட்டலாக சினிமாலேயே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏவிஎம் கொண்டு வந்து ஒரு பெரிய சேஞ்சாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அவர் வந்து எதையுமே ஒரு துணிச்சலான முடிவு எடுப்பார். இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம், வார் நடந்துகிட்ருக்கு, எல்லாம் கண்ட்ரோல்டு சமயத்தில் அந்த கஷ்டப்பட்டு ஸ்ரீவள்ளி படத்தை முடித்தார். முடித்த உடனே இன்னும் சென்னையில் எடுக்கிறது கஷ்டம், 6 மணியோட கரண்ட்டு கட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் என்ன பண்ணார், படம் எடுக்கிறது நிறுத்த முடியாது, அடுத்த கதையும் ரெடி ஆகிடுச்சு. நாமியோட கதை அவர் வாங்கி அதை ரெடி பண்ணிட்டார். ஸோ அடுத்த படம் எடுத்தே ஆகணும். ஆனால் சென்னையில் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உடனே அவர் காரைக்குடிக்கு போனார். அங்கே போய் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தா அங்கே ஒன்றும் சிட்டிக்குள்ளார எதுவுமே பண்ணுற மாதிரி அமைப்பு இல்லை. அப்போ காரில் ஒரு தேவக்கோட்டைக்கு போயிட்டுருக்கிறார். காரைக்குடியிலேருந்து தேவக்கோட்டை போகிற வழியில் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே லெவல் கிராசிங் வரும். அதிலேருந்து கீழே இறங்கினோடனே லெவல் கிராசிங்கை தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் ஒரு தியேட்டர் ஒன்று இருந்தது. அந்த ட்ராமா கொட்டகை அது. அப்போ ஃபாதர் வந்து கூட வந்த நண்பரை கேட்குறாரு, இது என்ன இதுன்ட்டு. சார், இது ஒரு ட்ராமா தேட்டராக ஒரு நண்பர் தான் ஆரம்பித்தார், தேவக்கோட்டையில் இருக்கிறார் அவர் அந்த நண்பர். அது இந்த இடத்துல எடுபடலை இப்போ. ஏன்னா காரைக்குடிக்கு இங்கே பாதி வழி வந்தால் தான் நாடகம் பார்க்க முடியும். தேவக்கோட்டையில் இருக்கிறவங்களுக்கும் அங்கேருந்து வரணும். ஸோ இது சிச்சுவேஷன் ராங் பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. அதனால் நஷ்டத்தில் போய் அவர் மூடிட்டார். அவரை நான் சந்திக்க முடியுமான்னு ஃபாதர் கேட்டாங்க. நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு அவர் உடனே அரேஞ்ச் பண்ணார். ஃபாதர் அவரோட பேசி, இந்த தேட்டரை எனக்கு வாடகைக்கு தர முடியுமா? சார், இங்கே கஷ்டம் சார், உங்களுக்கு ஆடியன்ஸே வரமாட்டாங்க. அவர் நினச்சிக்கிட்டாரு ஃபாதர் வந்து ட்ராமா ஆரம்பிக்க போகிறார் நினச்சிக்கிட்டு. சரி. அப்போ ஃபாதர் சொன்னார், இல்லை நீங்கள் எனக்கு வாடகை கொடுங்க போதும், நான் அதை என்ன பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கிறேன் அப்படின்னு அது வாடகைக்கு எடுத்தார். 3000 ரூபாய் வாடகை. அந்த டைம்ல 3000 வாடகை. 3000 ஜாஸ்தி தான். ஆமா ஆமா, பெரிய. ஆனா மெட்ராஸ்ல எடுக்கிறத விட அது சீப்பா இருந்தது அன்னைக்கு. அப்பனா இப்ப இங்க இருக்க ஆக்டர்ஸ் எல்லாருமே இப்ப ஷூட்டிங்க்கு காரைக்குடிக்கு தான் வரணும். காரைக்குடியில இருந்து அந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்காது. தேவக்கோட்டை ரஸ்தான்னு பேர் அதுக்கு பேர். சரி. ஸோ என்ன பண்ணுவாங்க, காரைக்குடி ஸ்டேஷன்லயே ஒருத்தர் வந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல அந்த கொடி காமிக்கிறான் பாருங்க, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டு அவங்ககிட்ட, அப்பா நீ தேவக்கோட்டை ரஸ்தா கிட்ட வரும்போது கொஞ்சம் கையை சேப்பு கொடியை காமிச்சு நிறுத்திடு, நாங்கள் 2 நிமிஷத்தில் நாங்கள் எல்லோரும் இறங்கிடுறோம் அப்படின்னா சரின்னு அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து இடையில நிறுத்தக்கூடாத ஒரு இடம். சரி சரி. அவங்க வந்து சரி சார் செய்கிறோம், உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் நாங்கள் 2 நிமிஷம் தான் நிறுத்துவோம், நீங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் இறக்கிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நிறுத்தினார் அந்த ட்ரெயினை. அப்படி தான் அங்கே இருந்த நடிகர்களை வந்து ஸ்டூடியோவுக்கு, அந்த லெவல் கிராசிங் பக்கத்துலேயே தான் ஸ்டூடியோ, அந்த நாடக கொட்டகை, அங்கே இறங்கி அப்படியே அவ்வளோதான் இறங்கி நேராக உள்ளே போனால் ஸ்டூடியோ. அது அங்கே எல்லாருக்கும் தங்குறதுக்கு குவார்ட்டர்ஸும் ஃபாதர் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டிஆர் பந்துலு அவர் பெரிய ப்ரொடியூசர், டைரக்டர் லேட்டர். ஆனால் அந்த சமயத்தில் அவர் ஒரு நடிகர், கன்னடா நடிகர். அவர் வந்து ஒரு நல்ல முக்கியமான ரோலில் அவர் நடிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நடிகர் பிற்காலத்தில் ஒரு பெரிய வெற்றி படம் கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படங்களெல்லாம் எடுத்தார். அப்படின்றது தான் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் ரிலீஸ் ஆனது பெரிய வெற்றி படமாச்சு. சிவாஜி கணேசனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி நேரத்தில் அந்த படம் வந்து கெய்ரோவில் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு. அந்த கெய்ரோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவ்வளோ படங்கள், வெளிநாட்டிலேருந்து வந்த படங்கள் எல்லாத்தையும் விட இந்த படத்தில் நடித்த நடிகர்
சிறந்த நடிகர்னு அவங்க வந்து சிவாஜி கணேசனுக்கு சூப்பர். ஒரு பெஸ்ட் ஆக்டர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு நடிகனுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது அந்த படத்தில். அப்போ நான் வந்து ஒரு முறை கெய்ரோவுக்கு போயிருந்தேன். இந்த அவார்டெல்லாம் வாங்கி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கெய்ரோவில் போய் நான் இறங்கின உடனே அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டேன். நான் எல்லாருமே எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னாங்க. நம்ம நாட்டு நடிகனை ஒரு சிறந்த நடிகன் அவங்க செலக்ட் பண்ண இந்த கண்ட்ரிக்கு நான் வணக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜிக்கிட்டே நான் அதை ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உண்மையிலேயே அவருக்கு கிடைச்ச அவார்டு ஆசிய ஆப்பிரிக்கா நடிகர் திலகம். அந்த காலத்தில் ரெக்கக்னிசேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஏ தமிழ் ஸ்டார் கெட்டிங் ஏ ரெக்கக்னிசேஷன் இன் ஏ அப்ராட் கண்ட்ரி. அது ஒரு பெரிய சாதனை. இந்த மாதிரி பந்துலுவை பற்றி சொல்ல போகும்போது பல விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. Admissions open for BTech BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.